இப்போ நிறைய சாரிக்கு இதே போல் ரெடிமேடாக ஆரி எம்ப்ராய்டிங் போட்டு ப்ளவுஸ் வருது. பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அதை தைக்க முன்னாடியே பாடுற பாடு இருக்குது. நெக்கோட அகலம் அதிகமாக இருக்குது. அதிகமான நெக்கு அகலத்தை கம்மி பண்ணணும். நெக்கோட டிசைன் மாறக்கூடாது. நெக்கு கஸ்டமர் முதுகில் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இது 6000 சாரி. இந்த இது நான் தைக்கும் போதே நிறைய கலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்க செயின் ஸ்டோனு, பீட்ஸ் செயின் எல்லாமே கலண்டு தொங்க ஆரம்பிச்சு போய் தைக்கிறத நிறுத்திட்டு பின்னாடி திருப்பி டிசைனுக்கு பின்னாடி இருக்க பேப்பரெல்லாம் பிச்சு எடுத்துட்டு அந்த இடத்துல நிறைய ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்படியே லைனிங்கோட சேர்த்து ஒட்டிக்கிட்டேன். இப்போவே பாருங்க, இந்த ஸ்லீவ்ல பீட்ஸ் செயின் இப்பவுமே கலண்டு தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அது போக அதில் இருக்க ஸ்டோன் எல்லாம் கலகலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க பீட்ஸ் செயின் எல்லாம் நம்ம தச்சிக்கலாம். ஆனால் அதில் இருக்க ஸ்டோன் எல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்காக பின்னாடி திருப்பி நிறைய ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு ஒரு 2 hours நல்லா காய போட்டுட்டு அப்புறமா லைனிங் கொடுத்து அடிச்சு திருப்பிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடிக்க முன்னாடியே சாயங்காலம் ஆயிடுச்சு.